அண்மை செய்தி வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் சீமானிடம் நடத்தப்பட்ட விசாரணை முடிவடைந்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கும் மேலாக நடத்தப்பட்ட அந்த விசாரணை நிறைவடைந்திருக்கிறது. வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் நடத்தப்பட்ட விசாரணை முடிவடைந்திருக்கிறது. நடிகை அளித்த பாலியல் வன்கொடுமை புகாரில் சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் 1 மணி நேரம் 15 நிமிடங்கள் விசாரணை நடத்தப்பட்டது. இந்த நிலையில் விசாரணை தற்போது நிறைவடைந்திருக்கிறது. தொடர்ந்து விரிவான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுதர்ஷன். தற்போது 1 மணி நேரம் 15 நிமிடங்கள் நடத்தப்பட்ட அந்த விசாரணை நிறைவடைந்திருக்கிறது. விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம். சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்ற இந்த விசாரணை தற்போது முடிவடைந்து சீமான் இன்னும் 5 நிமிடத்தில் வெளியே வர இருக்கிறார். விசாரணை தற்போதுதான் நிறைவடைந்தது. கிட்டத்தட்ட ஒரு 35 கேள்விகள் கேட்கப்பட்ட நிலையில தற்போது இந்த விசாரணையானது முடிவடைந்திருக்கிறது. இந்த விசாரணையை கோயம்பேடு துணை ஆணையர் அவர் முன்னிலையில இந்த விசாரணை நடைபெற்றது. கிட்டத்தட்ட 35 கேள்விகள் கேட்கப்பட்டது. இந்த கேள்விகள் கேட்கப்பட்ட அனைத்துக்குமே சீமான் பதில் அளித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம விளக்கமும் அளித்திருக்கிறார். இந்த விளக்கத்தின் அடிப்படையில இந்த விளக்கத்தை வைத்து அறிக்கையாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக தற்போது நடைபெற்ற விசாரணை கோயம்பேடு துணை ஆணையர் அவர் நேரிலே அவர் சீமானிடம் விசாரணை நடத்தினார். இந்த விசாரணையில கிட்டத்தட்ட பல கேள்விகள் கேட்கப்பட்டது. ஏற்கனவே நீதிமன்றம் என்னெல்லாம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறோ அந்த உத்தரவின் அடிப்படையில பல கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. இந்த கேள்விகளை வைத்துதான் அதன் பிறகு இதை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பித்து நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பிக்கிறதோ அது அடுத்த கட்ட நடவடிக்கையாக இருக்கும். தற்போது வளசரவாக்கம் காவல் நிலையத்துல கிட்டத்தட்ட 1.25 மணி நேரமாக நடைபெற்ற இந்த விசாரணையில அவரிடம் பல கேள்விகள் கேட்கப்பட்டது. 35 கேள்விகள் கேட்கப்பட்ட அந்த பட்டியல்ல அது மட்டும் இல்லாம அந்த பட்டியலை தவிர பல கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது. அந்த கேள்விகள் அனைத்துக்குமே அவர் பதிலளித்திருக்கிறார். அதற்கான விளக்கமும் அளித்திருக்கிறார். இந்த கேள்விகள் கேட்கப்பட்ட அனைத்துமே கோயம்பேடு துணை ஆணையர் அதிவீர பாண்டியன் மற்றும் உதவி ஆணையர் செம்பேடு பாபு இருவரும் தான் இந்த கேள்விகள் அனைத்துமே அவரிடம் கேட்டனர். சீமான் அனைத்திற்குமே கேள்விகளுக்கு பதிலும் அளித்திருக்கார். அதற்கான விளக்கமும் அளித்திருக்கார். இது முழுவதுமே ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரெக்கார்ட் பண்ண அனைத்துமே நீதிமன்றத்தில் அறிக்கையாக சமர்ப்பித்திருக்கிறாங்க. அதன் பிறகுதான் இதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் தரப்புல சொல்லப்படுகிறது. 1.25 மணி நேரமாக நடைபெற்ற இந்த விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. சீமான் மட்டும் இல்லாமல் சீமானுடைய தொண்டர்களும் இந்த ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அதிக அளவுல போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. பேரிகார்டுகளை அமைத்து தொண்டர்கள் யாருமே உள்ள வராத வண்ணம் போலீஸ் மிக சிறப்பான இந்த ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார்கள். இந்த ஏற்பாடுகள் செய்த அனைத்துமே இணை ஆணையர் மேற்கு கல்யாண் அவருடைய தலைமையிலான போலீசார் இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட தொண்டர்களும் வெளியே காத்திருக்கிறார்கள். எப்பொழுது எங்க தலைவர் வெளில வருவார் அப்படின்ற இயக்கமும் அவர்களுடைய முகத்தில் இருக்கிறது. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 5-10 நிமிடத்துல சீமான் வளசரவாக்கம் காவல் நிலையத்திலிருந்து வெளியே வருவார். வெளியே வந்த உடனே அவர் வீட்டிற்கு செல்வார். அதன் முன்னதாக பிரச்சனை சந்தித்து அவர் உள்ளலாம் என்ன கேள்வி கேட்டாங்களோ என்ன போலீஸ் எப்படி ட்ரீட் பண்ணாங்களோ அதை பத்தி பேசவும் இருக்கிறார். அது மட்டும் இல்லாம முக்கியமானது ஏற்கனவே சென்னை காவல்துறை உறுதியளித்திருந்தது சீமானை கைது செய்யவில்லை என்று உறுதியளித்திருந்தது. அதன் அடிப்படையில தற்போது கைது நடவடிக்கையும் இல்லை. அதே போல வளசரவாக்கம் காவல்துறையினர் மட்டுமல்லாம பெருங்கல்பாளையம் போலீஸ் மற்றும் தாராமங்கலம் போலீஸ் ஈரோடு காவல் மாவட்டம் இந்த 2 காவல் நிலைய போலீசாரும் இவரிடம் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். பெரியாரை குறித்து விரிவாக பேசிய காரணத்தினால 2 காவல் நிலையத்திலுமே வழக்கானது பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்கின் அடிப்படையில இந்த 2 காவல் நிலைய போலீசாரும் இவரிடம் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு 5-10 நிமிடத்துல வளசரவாக்கம் காவல் நிலையத்திலிருந்து வெளியே அவர் வீட்டுக்கு செல்வார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்புல சொல்லப்படுகிறது. தற்போது போலீசாரும் தயார் நிலையில இருக்கிறாங்க. தொண்டர்கள் சூட இவர் வீட்டிற்கு செல்வார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் தெரிகிறது. மட்டும் போலீஸ் தரப்பிலும் சொல்லப்படுகிறது. தொடர்ச்சியாக இந்த தொண்டர்கள் சூழதான் இவர் எவ்வாறு காவல் நிலையம் வந்தாரோ அதே மாதிரி இவர் தொண்டர்கள் சூழதான் மீண்டும் வீட்டிற்கு செல்வார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. நாம் தமிழர் கட்சியினர் தயாராக அவரை வரவேற்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். போலீசாரும் பேரிகார்டுகளை அமைத்திருந்த பேரிகார்டுகள் அனைத்துமே எடுத்து அதன் பிறகு இவர் வெளியே ஊடகத்தை சந்தித்து உள்ள என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அதை பத்தி பேசிட்டு அதன் பிறகு இவர் இங்கிருந்து வீட்டிற்கு கிளம்புவார் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் சொல்லப்படுகிறது. தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் அனைவருமே தயார் நிலையில் இருக்கிறாங்க. அவர்களுடைய தலைவரை வரவேற்கிறதுக்கு கேட்கப்பட்ட கேள்விகள் அனைத்துக்குமே சீமான் ஒத்துழைத்திருக்கிறார். அதுக்கான விளக்கமும் அளித்திருக்கிறார். 35 கேள்விகள் கேட்கப்பட்ட அந்த பட்டியலை தவிர பல கேள்விகளும் கேட்கப்பட்டிருந்தது. அந்த அனைத்து கேள்விகளுக்குமே அவர் பதில் அளித்திருக்கிறார்.